Verma did excellent. The match. Tilak Verma batting எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது சான்ஸே இல்ல. கடைசி வரைக்கும் டென்ஷன் போட்டுது. Tilak Verma லாஸ்ட் அந்த 4 அடிச்சாரே சூப்பரா. எக்ஸ்பெக்டட் தான். எப்பவுமே இந்தியன் டீம்ல இப்படி தான் நடக்கும். யாராச்சும் ஒருத்தர் தனியா அடிக்கும். Sir, awesome match. Totally unexpected knock from Tilak Verma and Ravi Bishnoi. Seriously unexpected. Out of box, totally out of box. We didn't expect it. Yes. Tilak played an unbelievable knock. We didn't believe it. Awesome. You can watch it infinity times. Tilak is one for the future. You have to watch it. Yes. Mumbai will retain him for Mumbai will retain him for at least 10 years. Mark my words. அதான் இந்த மாதிரி ஒரு மேட்சஸ் வந்து நேரில் பார்க்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபார் டிவியில் பார்த்துருக்கோம், பட் இது நேரில் பார்க்குறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே விக்கெட் டக் டக்குன்னு விடும்போது இவர் மட்டும் Tilak Verma மட்டும் நின்று அவர் மட்டும் தனியாக ஜெயிச்சு கொடுத்தாரு. அதை பற்றி நினைக்கிறேன். அதான் இந்த விக்கெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லோ ஸ்கோரிங் கேம் நல்லா கடைசியில் ஹை நோட்டில் வின்னிங் நோட்டில் இன் பண்ணி கொடுத்துருக்காங்க. It was a super experience. Tilak Verma ஆக்சுவலாக முடிஞ்சுன்னு நினச்சோம், பட் பின்னிட்டார் Tilak Verma. மோஸ்ட்லி மேட்ச் தோக்குற மாதிரியே போயிடுச்சு. அப்படி தான் போச்சு. நாங்களும் சரி கிளம்பலாம், ஒரு 13th ஓவர் போல் கிளம்பலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் Tilak Verma நீட்டர் ஃபுல்லாகவே டவுட் தான். ஃபுல்லாக டெய்லண்டர்ஸாக இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப டவுட் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விக்கெட்ஸ் போச்சு, கடைசியில் பிஷ்னாயெல்லாம் அடிப்பார்னு நினச்சே பார்க்கல ப்ரோ. கம்பீர் நல்ல டெய்லண்டர்ஸ் வந்து இது பண்ணி அழகாக இதெல்லாம் சிங்கிளாக ரொட்டேட் பண்ணாரு. கம்பீர் வந்து டெய்லண்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தராருன்னு தோணுது ப்ரோ இந்த இதில். நல்லா இருந்துச்சு ப்ரோ மேட்ச், சூப்பராக. ஒரு 160 நல்ல ஸ்கோர் தான் இந்த பிச்சுக்கு. பட் சேம் கிரெடிட்ஸ் இங்கிலாந்துக்கும் கொடுக்கணும். இங்கிலாண்டும் சூப்பராக ஆடினாங்க. மொத்தத்தில் வேறு லெவல் மேட்ச். நல்லா என்ஜாய் பண்ணலாம். குட் பேட்டிங் அண்ட் குட் கிரிக்கெட், சென்சிபிள் கிரிக்கெட்டை பார்த்து ஒரு நல்ல ஃபீல். It's very very interesting. All the players played really well. Tilak Verma very nice. Bishnoi unexpected, very nice. அந்த Tilak Verma ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. சூப்பரா இருந்தது. Tilak Vermaோட பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரோட பேட்டிங்? Tilak Verma. அவர் தாங்க ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டே திலக் தான். அவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட் தான் செம்மையா இருந்துச்சு. Tilak Verma பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? செம்மையா பண்ணாரு. Such an emotional moment when India won. So glad we haven't been to a match where India has won till now. So it's a very special moment for us. Thank you. How about Tilak Verma's batting? It was sensational to watch. Awesome. Okay. Simply awesome. Thank you. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடும் லைவாக பார்த்தது. இட் வாஸ் வெரி நைஸ். வி என்ஜாய்ட் இட். லாஸ்ட் ஓவரில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். Great Indian victory is very great. I will appreciate for Indian team last minute they can improve the battings. Very fantastic. கேமியோ பண்ணாரு Bishnoi. வேற லெவல். It was wonderful to watch and exciting at the last few overs. How about Tilak Verma's batting? It was fantastic. Because of him only we won the match today. That is our reading. A big shout out to the knowledgeable especially Chennai people, because they supported both the sides very well. I think the turning point was the catch dropped by Adil Rashid. One more point, they were not giving free water supplies here. It was not like that before. But overall the match is entertaining as well. ப்ரோ நாங்கள் இங்கிலாந்து வின் பண்ணுவோம்னு நினச்சி வந்தோம் ப்ரோ, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். எல்லாமே ஆச்சரியம் ஓடும் தான். செம சூப்பராக இருந்தது. கொடுத்த காசுக்கு பயங்கர ஒர்த்து வருமாங்கிற மாதிரி செம ஒர்த்து வருமா Tilak Vermaவா? அப்படியே வச்சுக்கலாம், அதான் உண்மை. மேட்ச் தோக்குற மாதிரியே போச்சு. ஆக்சுவலி Tilak Verma இருக்கிற நம்பிக்கை இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டட் யாரா நம்ம தலைவர் பிஷ்னாய் தான் 2-4 கண்டினியூஸாக அடித்து மேட்சே மாற்றி விட்டார். பவர் ஆஃப் எம்ஐக்கு ப்ரௌடு. Tilak Verma நல்லா ஆடினதுனால இந்தியா வந்து இது ஒரு ஒன் மேன் ஆர்மி தனியாக ஒருத்தரே ஷோ முடிச்சிட்டாரு. ரவி பிஷ்ணாயோட 2-4 நாங்கள் மறக்கவே மாட்டோம். மேட்ச் செம்மையா இருந்தது. ஃபைனல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரியே ஜோக்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது. நல்லா ஆடி கடைசியில் ரவி பிஷ்ணாய் வந்து ஒரு ட்ரெண்ட் அடிச்சு குரூஷியல் ரன்ஸ்ல அடிச்சு கொடுத்துருக்காங்க. Tilak Verma சூப்பராக ஆடினார். கடைசி வரைக்கும் அவர் தான் வந்து நின்று ஹர்திக் பாண்டியாவோட இடத்த அவர் நிரப்பிட்டார் நினைக்கிறேன். ஆமாம், சூப்பராக அடிச்சிருக்கார். 6லாம் வந்து சூப்பராக அடிக்கிறார். பின்னாடி 6லாம் பேக் சைட்லாம் சூப்பராக அடிக்கிறார். அவர் வந்து சூப்பராக ஆடி இருக்கார் Tilak Verma. It was nice. It was great. Tilak Vermaவோட பேட்டிங் It was very nice. Enjoyed a lot. ஃபஸ்ட்டு நல்ல ஸ்டார்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கெட் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து கையாண்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. இது மேட்ச் தோக்குற மாதிரியே போச்சு. அப்போ Tilak Verma மட்டும் தனி நின்று அடிச்சு கொடுத்தாரு. ஆனால் தோப்பாங்கன்னு தோணவே இல்லை. கான்ஃபிடன்ஸ் இருந்தது. Tilak Verma இருக்கிற வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செம மேட்ச். Tilak Verma பற்றி என்ன நினைக்கிறீங்க? Tilak Verma மெச்சூர்ட் இன்னிங்ஸ் ப்ரோ. இந்தியா மேட்ச் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி நினச்சிட்டே இருந்தோம் போன மேட்ச் சப்பையாக போச்சு, இந்த மேட்ச் நல்லா இருக்கணும்னு. இந்த மேட்ச் அதே மாதிரியே சூப்பராக போச்சு. பிஷ்னாய் சொல்லவே வேணாம்.
திலக் வர்மா சூப்பராக ஆட்டார். ஆனால் பிஷ்னாய் வேற லெவல் 2 பேர் சூப்பராக ஆடி மேட்சே மாற்றி விட்டாப்ல. அதுவும் ஹர்ஷதீப் பண்ணார் பாருங்க ஒரு காமெடி. கடைசி பாலில் வந்து சொல்லி வச்சு எல்லாரும் இவ்வளோ வச்சு ஒரே ஒருத்தர் நிற்க வச்சு போட்டாங்க. கரெக்டாக கையிலே கொடுத்தாரு. மேட்ச் போச்சுன்னா நினச்சோம். நல்லா இருக்கும் மேட்ச். செம்ம ஜம்மா என்கேஜ்மெண்ட். திலக் வர்மா இன்னிங்ஸ் வெரி எக்ஸலண்ட். நான் தெலுங்கு நம்ம எக்ஸைட்டடு. திலக் வர்மா ப்ரௌட். இந்தியா வந்து ப்ரௌட். வழக்கம் போல் இந்தியா கடைசி ஓவரில் த்ரில்லிங்காக ஜெயிச்சுது. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. திலக் வர்மா மட்டும் இல்லைன்னா நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்போம். பக்கா பேட்ச் திலக் வர்மா தான். இன்னைய மேட்ச் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப வந்து ஒரு டிக் டிக் தருணம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரைஸ் ஆச்சு. பட் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அட்லாஸ்ட் வி வேர் சேவ்ட் அண்ட் வெரி ஹாப்பி. ஓகே, அந்த ஒரு ஏறின மொமெண்ட்டும் வந்து லைக் ரொம்ப என்ஜாயபிள் மொமெண்ட். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் இந்தியன் டீம். And it was rocking performance, guys. And it was என்ன சொல்றது, we were blessed. நிஜமாலுமே ரொம்ப blessed Republic Day தான் எங்களுக்கு இது. Actually, match is so interesting. Played very well, Tilak Varma. Because of him only we won now. Yeah, it was actually very great. It was great. மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதான் நாங்கள் எப்போ சேப்பாக்கு வந்தாலுமே லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருக்கும். மீன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் 160+ வந்திருப்போம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 130 மேக்ஸிமம் 130 தான் அடிப்பாங்க. ஈஸியாக நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிடுமா இருக்கட்டும். இந்தியா இருந்தாலும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் இது ரொம்ப சூப்பர் மேட்ச். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் தென் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ரொம்ப மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பிஷ்னாய் தான் கேம் சேஞ்சர் ஆக்சுவலாக. பிஷ்னாய் அடிச்சு அந்த 2 பவுண்டரியால் தான் கடைசியாக வின்னே பண்ணோம். கிட்டத்தட்ட எப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் பிஷ்னாய்க்கே கொடுத்துலான்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஹர்ஷ்தீப் கரெக்டாக எல்லாரும் உள்ளே நிற்க வச்சப்போ தூக்கி கரெக்டாக ஒரே ஒரு ஃபீல்டில் கேட்ச் கொடுத்துட்டு போகும்போது பிஷ்னாய் நின்னார். ஸோ அதான் கேம் சேஞ்சிங்காக இருந்துச்சு. செம மேட்ச். ஆனால் இல்லை திலக் வர்மா கேம் சூப்பராக இருந்தது. நம்ம போலர்லாம் நல்லா பண்ணாங்க. கேட்ச்லாம் சூப்பராக. அவங்க சைடில் யார் நல்லா விளாண்டாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க சைடில் வந்து இவன் பட்லர் நல்லா ஆடினாப்புல. லிவிங்ஸ்டன் சூப்பராக லாஸ்ட்டில் ஒரு ஃபீல்டிங் பண்ணாப்புல. சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. என்ஜாய் பண்ணோம் தரோலி. உங்களுக்கு யாரோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சது? திலக் வர்மா obviously. It was exciting. சமயன் திலக் வர்மா பிரிச்சுட்டாப்புல. அவரை மாதிரி பேட்டிங் வெறித்தனம். மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். மும்பை தான். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். சிஎஸ்கே பேட்டிங்க்கு மிக ஆவலாக இருக்கும். இங்கிலாந்து வந்து ஆர்ச்சரை பிரிச்சுட்டாங்க. அவ்வளோதான். It was awesome. திலக் வர்மா இஸ் தி வின்னர். ப்ரோ செம்ம ப்ரெஷராக போச்சு. வேறு லெவல் ப்ரோ. சூப்பராக போச்சு. கடைசி வரை மேட்ச் கொண்டும்போது சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே பக்கா கடைசியாக பிடிச்சாங்க. பக்காவாக பிஷ்னாய் கடைசியில் வேறு லெவல் பண்ணிட்டாரு. டர்னிங் பாயிண்ட். வாஷிங்டன் சூப்பராக ஆடிட்டாப்பல. இவரே சூப்பராக ஆடி இருக்காரு. அவங்க சைடில் போலிங் எல்லாருமே போலிங் தான் ப்ரோ. அவனுக்கு பக்காவாக போட்டாங்க. இங்கிலாந்து ஆர்ச்சர் மட்டும் வேணாம். ஆர்ச்சர் மட்டும் பொழுதுட்டாங்க. அவர் மட்டும் வேணாம். திலக் வர்மா தான். இதில் நம்மளோட சிஎஸ்கே பவுலர் ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? இல்லை ப்ரோ, அது கவனிக்கல ப்ரோ. ப்ரோ அவர் சூப்பராக போட்டார் ப்ரோ. உண்மையிலே சிஎஸ்கே வந்தாலே உங்களுக்கு வெறுப்பாயிடும் எல்லாருமே. திலக் வர்மா பேட்டிங் அவர் தான் வந்து இந்த மேட்சே வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு. அவர் இல்லைனா மேட்சே இல்லை. திலக் வர்மா இருக்கிற வரையும் நம்பிக்கை இருந்தது. கடைசி வரையும் இருந்தார். வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ரோஹித் கோலினா மேட்ச் எப்படி இருந்தது? அருமையாக இருந்துச்சு. திலக் வர்மாலாம் செஞ்சுட்டாரு. சூப்பராக இருந்துச்சு. The match was very nice and we enjoyed. This was our first match and thanks that India win. He really batted well. Really enjoyed it. Okay. It was a great game. Very nice. நல்லா விளாண்டாங்க. திலக் வர்மா பிளேட் வெரி கூல்லி அண்ட் ரியலி கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட்டு. லாஸ்ட் ஓவரில் அவர் அந்த இங்கிலாந்து ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாருங்களா. அதுக்கப்புறம் மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ரியலி ஒர்த் வாட்சிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்தது. குட். சூரியகுமார் ஆமா இட் ஹேப்பன்ஸ். சூரியகுமார் வந்து லாஸ்ட் டைம் டக் அவுட் ஆனாங்க. பட் பரவாயில்லையே, டல் அடிச்சார்ல. இட்ஸ் ஓகே. சஞ்சு தான் கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. இல்லை சார், கண்டிப்பாக அவருக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. கண்டிப்பாக ஆடுவார். சம் மார்க்கெட் மாதிரி ஹை பிரஸ் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக ஆடலாம். பட் பரவாயில்ல, எல்லாம் கண்டிப்பாக பொட்டன்ஷியல் இருக்குது இல்லையா. இல்லாமல் வந்து சாம்சன் கண்டிப்பாக அடிப்பார் சார். சஞ்சு சாம்சன்லாம் அடிக்காமலாம் அவனில் கண்டிப்பாக அடிப்பார். அதெல்லாம் 2 மேட்ச்னாலலாம் வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஒரு மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் எப்படியுமே இது மாதிரி தான் பண்ணுறோம். சிங்கிள் டிஜிட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கண்டிப்பாக நடக்கும். சில சமயம் அப்படி தான் ஆகுது. இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பட்லர் தவிர யாருமே அடிக்கல. ஆரம்ப லிவன்ஷன் யாருமே பெருசாக ஸ்கோர் பண்ணல. அது மாதிரி தான் கண்டிப்பாக அடிப்பார். ஃபார்முக்கு வந்துடுவார். அது பரவாயில்ல. இந்த டீமே அப்படிதான். ஹிட் ஆர் ஃப்ளாப் அந்த மாதிரி தான். அது நல்ல விஷயம் தான். பயம் இல்லாமல் ஆடுறாங்க. அந்த இன்டென்ட்டோட ஆடுறாங்க. எல்லாருமே அப்படி தான். சஞ்சுவாக இருந்தாலும் சரி, T20 நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்பீர்னாலயா இல்லை பிளேயர்ஸ்னாலயா சொல்ல முடியல. அதான் யங்ஸ்டர் ஸ்டெப் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை, சூரியகுமார் நல்லா தான் பேட்டிங் ஆடினார். ஒரு 2-3 4 நல்லா அடிச்சார். பட் ஃபெயிலியர்ஸ் வரதா செய்யும். பட் ஹீஸ் அ வெரி குட் கிரிக்கெட்டர். வெரி குட் கேப்டன். நல்ல கேப்டன்சி பண்ணார். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். வேறு லெவல் பிளேயர் சூரியகுமார். அது ஸோ கங்க்ராட்ஸ் டு டீம் இந்தியா. சிங்கம் கிவ் ஆல்வேஸ் பி a comeback.
சூரியகுமார் யாதவ் கம்பேக் கொடுப்பாரு.